ஓகேம்மா. ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக இந்த படம் வரும்போது ரகுநந்தன் சார் தான் இன்வைட் பண்ணியிருந்தார். ஸோ வந்து பார்க்கும்போது விஷுவல்ஸ் அண்ட் மியூசிக் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு என்னமோ இந்த காதல்னு பாலாஜி சக்திவேல் சார் படம் ஒன்று வந்துச்சு, அந்த வைப் வருது, ஏன்னு தெரில. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு. அந்த படம் பார்க்கும்போது இதே மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ப்ளஸ் இதுவுமே அந்த ஒரு ஃபீல் கொடுக்குது. நான் நம்ம கௌஷிக் பிரதர்ட்டையும் கேட்டேன், அவரும் ரொம்ப நல்லா வந்திருக்கு எல்லாமே சொன்னார். ப்ளஸ் மியூசிக் வந்து ரொம்ப ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது. ரகுநந்தன் சார் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. விஷுவலாகவுமே அந்த போஸ்டர்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாகவும் டிசைன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. யார் பண்ணான்னு கேட்கும்போது கேமராமேனே தான் பண்ணாருன்னு சொன்னாங்க. ஸோ அவர் மல்டி டாஸ்கிங் பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா இருக்குது. விஷுவல்ஸுமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஓவராலாக அது ஒரு நல்ல பெரிய, எப்படி ஒரு காதல் பெரிய ஹிட் ஆச்சோ அந்த மாதிரி ஹிட் ஆகும்னு சொல்லி விஷ் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட்லி நான் இது வரைக்கும் ஒரு கன்செப்சுவல் ஷூட்டுன்னு நான் இது வரைக்கும் பண்ணதே இல்லை. சார் வந்து ரொம்ப மாசமாக ஹீரோயினை தேடி என்னுடைய ஃபோட்டோவை ரேண்டமாக பார்த்து தான் இது கிறிஸ்டினா அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணதாக சொன்னார். ஸோ தேங்க்யூ சார். அதுக்கு அந்த கேரக்டருக்கு ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கேன் நம்புகிறேன். தேங்க்ஸ் டு டிஓபி பிரஹத் அண்ட் எடிட்டர் லோகேஷ். அவங்களோட ஜாபை இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ அவங்களுடைய டேலண்ட்டை நல்லா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே உங்களுக்கு படம் பார்க்கும்போது தெரியும். தென் ரொம்ப நன்றி சார், மியூசிக் டைரக்டர் சார் என்ஆர் ரகுநந்தன். அவருடைய சாங்ஸை பிளேலிஸ்ட்டில் கேட்டதுலேருந்து இப்போது அவர் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப பெருமையாக இருக்குது. நீர்ப்பறவையிலேருந்து நான் அவருடைய மிகப்பெரிய ஃபேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் வந்து இது வரைக்கும் இவ்வளோ நிறைய வருஷத்தில் இப்படி ஒரு வில்லேஜில் நடக்கிற ஒரு காலேஜ் லவ் ஸ்டோரி வரலன்ற ஒரு காத்திருப்புக்கு ஒரு பதிலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படம் ஒரு பருத்தி வீரன், மைனா மாதிரியான ஒரு பாதிப்பை அவங்க எல்லாருக்குமே கொடுக்கும், நல்ல விதத்தில். இதில் ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. பார்க்குற எல்லா ஆண்மகன்களுக்குள்ளேயும் ஒரு கேள்வி அந்த கருத்தை பார்க்கும்போது தோணும். அதுக்குரிய விடை என்னன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ படம் பாருங்கள். November 7th ரிலீஸ் ஆகுது. வந்திருக்கிற டிரெக்டர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். கௌஷிக் இஸ் வெரி ஃப்ரெண்ட்லி. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது அவரோட ஒர்க் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ கௌஷிக். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இங்கு வந்திருக்கும் பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எனது வணக்கமும் நன்றியும். இங்கு விழாவில் மேடையில் அமைந்திருக்கும் அனைத்து சிறப்பாளர்களுக்கும் வணக்கமும் நன்றியும். இந்த படம் வந்து கிறிஸ்டினா கதிர்வேலன் அப்படின்னு தலைப்பு வச்சதுலேருந்து இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நிற்கிறேன் பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட்டில் உள்ளே உட்காந்து வராமல் ஃப்ளைட்டு மேலே உட்காந்து வருவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ட்ராவல் இருந்துச்சு எனக்கு. நிச்சயமாக ஒரு ரெண்டு ஆண்டு இத்தனைக்கும் நல்ல ப்ரொடியூசர்லாம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட பணம் கொடுத்துட்டு பிரபாகர் சார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணீங்க ஏது பண்ணீங்கன்னு கேட்க மாட்டாங்க, பணத்தை மட்டும் தான் கொடுத்தாங்க. அடுத்தது கார்த்திக் வீரப்பன் சார், அவங்களும் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னெல்லாம் பிரச்சனையோ அப்பப்போலாம் பணம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு எந்த ஸ்ட்ரகிளும் கொடுக்கல. இவ்வளோ பெரிய தங்கமான ப்ரொடியூசர் அமைஞ்சும் கூட எனக்கு வந்து அது வந்து ஃப்ளைட்டு மேலே உட்காந்து வர மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு தமிழ் சினிமாவை வந்து வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு தமிழ் சினிமா வச்சுருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன படங்கள் என்ன சொன்னாங்க, சின்ன படங்கள் எடுக்காதீங்க, சின்ன படம் எடுத்தீங்கன்னா அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறது ரொம்ப கஷ்டம், புது ஆட்களை நம்பி எடுக்காதீங்கன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், புது ஆட்களை வச்சு சக்ஸஸ் பண்ணாதான் நமக்கு மரியாதை. ஆல்ரெடி ஜெயிச்சவங்களை வச்சு பண்ணோம்னா நமக்கான மரியாதை கிடையாது, அது வந்து நடிகரோட மரியாதை தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் புதாவாக இருக்கிற கௌஷிகை வந்து சூஸ் பண்ணேன். அதுக்கு வந்து எனக்கு உறுதுணையாக இருந்தது வந்து நம்ம நிக்கில் சார் தான், நம்ம கலைமாமணி நிக்கில் சார். நம்ம கலைமாமணி நிக்கில் சார் அவர்களுக்கு வந்து எனது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும். இங்கே வந்து எஸ்ஆர் பிரபாகர் சார் வந்திருக்காங்க. அவங்களோட படங்கள்லாம் வந்து நமக்கெல்லாம் என்னத்தை தாக்கத்தை ஏற்படுத்தின்னு நல்லா தெரியும். அதெல்லாம் வந்து அவங்க வந்து இப்போ என்ஆர் அழைப்பின் பேரில் இங்கே வந்தாங்க, அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. அதுக்கப்புறம் வந்து இயக்குனர் வந்து விஜய்ஸ்ரீ அவர்கள், இயக்குனர் மைக்கேல் கே ராஜா அவர்கள், அவங்களுக்கு நன்றி. அப்புறம் என் படத்தில் நடித்த அனைத்து நடிகர்களுக்கும் நன்றி. சிறப்பு அழைப்பாளர்களாக வந்திருக்கும் சிபி சார் அவர்களுக்கும்
விஷ்ணு சார் அவருக்கும் நன்றி. விஷ்ணு சார் சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா, சிவப்பாக இருக்கேன், எனக்கு வாய்ப்பு மறுக்கப்படுதுன்னு சொன்னாங்க. அந்த சிகப்பை சேலஞ்சிங்காக எடுத்து கறியை பூசி கௌசிக்கு உருவாக்கியிருக்கோம். அதில் உண்மையிலேயே எல்லாரும் பார்க்கும்போது கௌசிக்கோட ஸ்டில்லை பார்க்கும்போது ஒரு கான்ஃபிடென்ட்டாக வரைய வராது. அந்த அளவுக்கு அவர் அவ்வளோ இதாக இருந்தார். அவர் கும்பகோணத்து பையனா போட்டு தண்ணியில் ஊற வச்சு சேத்துலாம் தடவி மாற்றி அப்படி கொண்டு வந்து வச்சுருக்கோம். அதுக்கு அவர் சப்போர்ட்டாக இருந்தார். அவர் வந்து ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். அவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஸ்டார் ஹோட்டலு அது இது கிடையாது. எங்கள் கூட சும்மா பக்கத்தில் படுத்திருந்தார். அவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தார். பணம் போட்டுடலாம். நீங்கள் தான் எனக்கு கோயில் கட்டுறேன்னு சொல்லுவீங்க. எனக்கு கோயில் கட்டுறேன்னு சொல்லியிருந்தீங்களே. பிரதீபா வந்து அவங்கள உட்காந்து பேசும்போது கதை கேட்டாங்க. அந்த கதை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சென்ஸாக இருப்பாங்க பிரதீபா வந்து அது எப்படி இது எப்படின்னு அவங்க வந்து ஐஏஎஸ் ட்ரை பண்ணுறேன். அவங்க வந்து ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் ஐஏஎஸ்க்கெலாம் முயற்சி பண்ணியிருக்காங்க. அந்த டேலண்ட் எல்லாம் அவங்கள்ட்ட பேசும்போது தெரிஞ்சிச்சு. அவங்க கதை கேட்ட விதம், கதையை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நுணுக்கமாக இது எதுக்கு அது எதுக்குன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஃபுல்லாக கேட்டுட்டு சார் நான் பண்ணுறேன் சார்னு சொல்லி சொன்னாங்க. எவ்வளோ பணம் தருவீங்கன்னு கேட்டாங்க. நான் இவ்வளோதான்னு சொல்லி சொன்னேன். அவங்க எதிர்பார்த்ததை விட பல மடங்கு கம்மி. இருந்தாலும் பணம் மேட்டர் இல்லை சார், நான் வந்து நல்ல படமாக இருக்குது, இது எனக்கான படமாக இருக்குன்னு சொல்லி பண்ணாங்க. அதேமாதிரி வந்து அவங்க வருத்தப்பட்டாங்க. சீரியல்லாம் பண்ணும்போதெல்லாம் என்னை வந்து சரியாக நான் நடிக்கிறதுலாம் இன்னும் பெட்டர்னாங்க. நான் அவங்களை வந்து ஒரு ஃபஸ்ட்டு டேக்லேயே ஒர்க் பண்ணிட்டேன். அவ்வளோ நேர்த்தியாக ஆக்ட் பண்ணாங்க. அதேமாதிரி மலையாள சினிமாவில் கொந்தல் படத்தில் நடிச்சிருக்காங்க. அந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆக்டிங் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். பிரதீபாலாம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வருங்காலத்தில் மிகப்பெரிய கதாநாயகியாக இருப்பாங்க. கௌசிக் அந்த மாதிரி தான் இருப்பார்னு நம்புகிறேன். கௌசிக் வந்து நிச்சயமாக நான் கோயில் கட்டினார்னா அந்த மாதிரி இருப்பார்னு நம்புகிறேன். அதேமாதிரி வந்து நம்ம வந்து எங்கள் ப்ரொடியூசர் வந்து டாக்டர் ஆர் பிரபாகர் ஸ்தபதி, உலக புகழ்பெற்ற ஸ்தபதி. அவங்களுக்கு சினிமா துறை சம்மந்தமே கிடையாது. அவங்களை இழுத்துட்டு வந்து சினிமாவில் கொண்டு வந்து வச்சு ஏன்னா இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு சொல்லி எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க குடும்பத்தாரெலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் அவங்க வீட்டுக்கு போனோம்னா அவங்க வீட்டில் அந்த காலிங் பெல் அழுத்தினோம்னா அவங்க வீட்டில் வந்து ஸ்டவ் ஆன் ஆகிடும். அவ்வளோ பண்பாக இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து குடும்பங்கள்லாம் கொண்டாடுவாங்க. நாங்கள் ஒன்றுமே செய்யலை, எங்கள்லாம் கொண்டாடுவாங்க என்னையும் பிரகத்தையும். அதேமாதிரி அப்புறம் வந்து பிரகத் வந்து நான் வந்து அவர் 15-16 வயசில் தான் பார்த்தேன். நான் பார்க்கும் போதே அவர் வந்து ஒரு 40 ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தார். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் இந்த இன்ஸ்டியூட்டில் தான் படித்தேன். நான் வந்து டைரக்ஷன் படித்தேன். டைரக்ஷன் கோர்ஸ் இந்த இன்ஸ்டியூட்டில் படித்தேன். நான் வந்து என்னடா லேட்டாக வந்திருக்குன்னு நினைப்பீங்க. நான் பிளானே லேட்டாக வரணுங்கிறது தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த தமிழ் சினிமாவில் வந்து டைரக்டராக முயற்சி பண்ணுற ஆளை வந்து அப்படி கொடுமைப்படுத்தி அங்கே இருக்காங்க. அதாவது என்னுடைய அசிஸ்டன்ட் டேரக்டர்லாம் நிற்கிறாங்க. அவங்கெல்லாம் கேளுங்க, அவங்க வாழ்க்கைலாம் வந்து சின்ன பின்னமாகி சீரழிஞ்சிருக்கு. ஏன்னா சினிமாவுக்குள்ளே வரதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்தோட உழைப்பு தியாகத்தை பண்ணால் மட்டும்தான் ஒரு இயக்குனராக வர முடியுது. அதுலேயுமே அவ்வளோ சவால் இருக்குது. ஒரு ஈஸி இல்லை ப்ரொடியூசரை போய் கன்வின்ஸ் பண்ணுறது. நான் வந்து அண்ணன் இந்த துறைக்கே சம்மந்தம் இல்லாத அண்ணனை நான் கொண்டு வந்திருக்கேன். அதை விட எங்கள் கோ ப்ரொடியூசர் மிஸ்டர் கார்த்திக் வீரப்பன், அவங்க என் நண்பர். அவங்கள்ட்ட நான் அந்த படத்தை எடுத்து அந்த செல்லில் கொஞ்சம் ஒரு 20 மினிட்ஸ் ஃபுட்டேஜை காட்டினேன். அந்த ஃபுட்டேஜை பார்த்தோன்னே அவங்க ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. ஒரு எமோஷனல் ஆகி ஒரு 5 மினிட்ஸ் அவரால் இயல்பாக இருக்க முடியல. சார் இந்த படத்தை நான் வந்து அது அடுத்த கட்டத்துக்கு நான் கொண்டு போகிறேன் சார்னு சொல்லிட்டு சப்போர்ட்டாக வந்தாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க வந்து ரிலீஸ் வரைக்கும் நான் என்னோடய பேனரில் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஆரம்பித்து அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. நீங்களாம் அவரை பார்த்து மிரண்டுருவீங்க. அதாவது அவர் வந்து சாதாரண ஆள், பார்க்குறதுக்கு எளிமையாக இருப்பார். ஆனால் அவரோட ஒர்க்கு பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி மதுரையில் வந்து ஒரு காலேஜில் வந்து ப்ரொமோஷனுக்கு போயிருந்தோம். அங்கே அவர் பண்ணியிருந்த விழா பார்த்தீங்கன்னா இதை விட பல மடங்கு பெரிய விழா இருந்துச்சு. அந்த விழாவில் அவ்வளோ பெரிய கொண்டாட்டம். இன்னும் அந்த ஃபுட்டேஜ் இன்னும் நாங்கள் வெளியிடும் போது உங்களுக்கு தெரியும் அவ்வளோ பெரிய வரவேற்பு. அதெல்லாம் அவ்வளோ அழகாக பண்ணிட்டார். அவ்வளோ விஷயம் பண்ணார். தூங்காமல் இருந்து பண்ணார். அவ்வளோ உழைப்பு பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லை, 28ஆம் தேதி அங்கே பண்ணணும். அடுத்து 29ஆம் தேதி வந்து நேரு காலேஜில் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும். அந்த ஃபங்க்ஷன்லேயும் சரியான வரவேற்பு. ரொம்ப எங்களுக்கு நல்லா கொண்டாடினாங்க. அதேமாதிரி அவ்வளோ உழைப்பு போட்ட கார்த்தி சாருக்கு மிக்க நன்றி. கார்த்தி சாருடைய உழைப்பு சாதாரண கிடையாது. எங்களுடைய ப்ரொடியூசர் வந்து டாக்டர் ஆர் பிரபாகர் ஸ்தபதி சார் வந்து அவங்களெலாம் வந்து கோயில் கட்டி கும்பிடலாம். அவங்க எத்தனையோ சாமி சிலைகளை செய்கிறாங்க. நிச்சயமாக வந்து அவங்கள வந்து கோயில் கட்டி கும்பிடலாம். அவ்வளோ ஏன்னா உங்களுக்குலாம் தெரியும், ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறதே பெரிய விஷயம். இதில் நல்ல ப்ரொடியூசர் கிடைக்கிறது அதை விட பெரிய விஷயம். எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நானே ப்ரொடியூஸ் பண்ண மாதிரி தான் எனக்கு வந்து அவ்வளோ ஃப்ரீடமாக ஒர்க் பண்ண முடிஞ்சிச்சு. அதுக்கெல்லாம் எங்கள் தங்கமான ப்ரொடியூசர்ஸ் தான் காரணம். அப்புறம் அது என்ஆர் ரகுநந்தன். இந்த ஸ்கிரிப்ட் நான் வந்து என்னைக்கு பண்ணணுமே ஃபஸ்ட்டு மேலே போட்ட புள்ளியார் சொல்லி வந்து என்ஆர் ரகுநந்தன். அது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நீர்ப்பறவை படம் பார்த்தேன். அதோட பிஜிஎம் பார்த்தோன்னே முடிவு பண்ணிட்டேன், இவர் தான் நம்ம படத்தோட
முதல் படத்தோட மியூசிக் டைரக்டர் நான் முடிவு பண்ணிட்டேன். அந்த அளவுக்கு வந்து அவருடைய அவருடைய இசை என்னை வந்து பாதிச்சிருக்கு. இந்த படத்தில் நீங்கள் பாருங்கள், நான் சும்மா பெருமைக்கு சொல்ல, அவரோட தி பெஸ்ட்டை பண்ணியிருக்காப்புல. கிளைமேக்ஸ்லாம் ஒரு 25 நிமிஷம் பார்த்தீங்கன்னா மிரட்டி விட்டுருவாப்புல. நீங்கள் தயவுசெய்து எனக்காக இந்த படத்தை பார்க்காம மட்டும் இருந்துடாதீங்க எல்லாரும். ஏன்னு கேட்டிங்கன்னா, சவுண்டுக்காக நானும் சாரும் வந்து சவுண்டிங்காக இந்த படத்தை கொண்டு போய் பெருசாக சேர்த்துடணும். எல்லாரும் இந்த படத்தை சின்ன படங்கிறாங்க. அந்த சின்ன படம் தான் கிடையாது, இது பெரிய படமாக கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்கோம். அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட இந்த புது பசங்கள்லாம் போட்ட எஃபெக்ட்லாம் எனக்கு வந்து அவங்க சின்ன பசங்க போட்டாங்க. ஆனால் இவ்வளோ ஜெயிச்ச என்ன ரகுதன் சார் வந்து அவர் போட்ட எஃபெக்ட் வந்து மிரண்டுட்டேன். இன்னும் நிறைய டேரக்டர்ஸ் வந்து அவங்கள பயன்படுத்தாமல் தான் இருக்காங்க. நிச்சயமாக இந்த படம் வந்ததுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் பயன்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். அதேமாதிரி கொண்டாடக்கூடிய மியூசிக் டைரக்டர். எனக்கெல்லாம் ஒரு பாட்டு போட்டாப்புல சூப்பர் 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 அப்படியே டிக் பண்ணிகிட்டே போனோம். அதேமாதிரி பிஜிஎம் சொன்னாப்புல, சார் நான் எந்த படத்துக்குமே உங்கள் படத்துக்கு போட்ட அளவுக்கு நான் வந்து டைம் எடுத்து போட்டுக்கிட்டது இல்லை. அந்த அளவுக்கு எனக்கு வந்து சப்போர்ட்டாக பண்ணி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, வியாபாரத்துலையும் படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுலையும், சார் உப்மா படம் லிஸ்ட்டில் பெடுபடாது சார், இந்த படத்தை பெரிய படமாக சேர்க்கணும்னு சொல்லிட்டு சின்ன விஷயங்கள்லாம் போஸ்டர்ஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே கவனித்து அது பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பாப்புல. அவ்வளோ பெரிய இது. அதே மாதிரி அவங்க சார் சொன்ன மாதிரி வந்து கொண்டாடக்கூடிய சார் அவ்வளோ நகைச்சுவையாக பேசுவாப்புல. அவ்வளோ ஜாலியாக நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கை கட்டிக்கிட்டு ரொம்ப சீரியஸாக இருக்காப்புல. எங்களுக்குலாம் ஃபன்னு எங்கெல்லாம் தாங்காதுங்களா, இந்த பெரிய மனுஷனா அப்படி பேசுகிறாப்புலங்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ பேசுவாப்புல. என்னகிட்ட பேசினா பரவாயில்ல, இந்த சின்ன பையன்டே அதே மாதிரி பேசுவாப்புல, அதே ஈக்குவலுக்கு பேசுவாப்புல. அந்த அளவுக்கு வந்து ஜாலியான பர்சனு. அவ்வளோ அங்கே அந்த சிரிப்பு தான் எனக்கு ரொம்ப, அவர் சிரிப்போட ரசிகர் நாங்கள்லாம். அதே மாதிரி நம்ம இயக்குனர் விஜய் சாரை பற்றி சொல்லணும். நான் என்ன தான் வந்து இன்ஸ்டியூட்டில் டைரக்ஷன் படிச்சுட்டு திரைக்கதைக்கான கோர்ஸ்லாம் பண்ணிவிட்டு நான் டைரெக்டாக படம் பண்ணிடலான்னு சொல்லி வந்தேன். டைரெக்டாக படம் பண்ணுறதுக்கு வரும்போது எனக்கு ஒரு கேப் இருந்துச்சு. சரி, அந்த ஒரு 1 இயர் கேப் இருந்துச்சு. அந்த 1 இயர் கேப்பில் வந்து எனக்கு விஜய் சாரோட அறிமுகம் கிடச்சிச்சு. அவங்கள்ட்ட போகும்போது அவங்க சொன்னாங்க, அவங்களுடைய அனுபவத்துலேருந்து சில விஷயம் சொன்னாப்புல, இப்படி பண்ணீங்க, இவர் ஹீரோனா இப்படி போட்டுங்க, ஹீரோயின் இப்படி பண்ணீங்க. அதேமாதிரி வியாபாரத்துலேயும் சில விஷயங்கள் அவங்க கூட இருக்கும்போது எனக்கு தெரிய வந்துச்சு. அப்புறம் படம் ரிலீஸ் அப்போ அவர் கூட 2 படம் ரிலீஸ் அப்போ நான் கூட இருந்தேன். அதனால் ரிலீஸோட ஸ்ட்ரகிள் என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. தேட்டர் போடுறது என்ன சவாலுங்கிறது தெரிஞ்சு. அந்த மாதிரி அந்த சவாலெல்லாம் அவரோட இருந்து பார்த்ததுனால எனக்கு இந்த படம் பார்த்தீங்கன்னா, இந்த படம் நீங்கள் நினைப்பீங்க நல்ல தேட்டர் கிடைக்கணும் எல்லாம் வாழ்த்துறீங்க. நிச்சயமாக எனக்கு வந்து நீங்கள் பாருங்கள், சரியான தேட்டரில் நம்ம படம் வரப்போகுது. அதோட சிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த படம் வந்து கேரளாவில் ஒரு 20 தேட்டரில் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதே மாதிரி கர்நாடகாவில் வந்து இந்த படத்தை கேட்டாங்க. எந்த ஒரு சின்ன படத்துக்கும் இந்த மாதிரி ஒரு வரவேற்பு இருந்திருக்குமான்னு தெரியல. கர்நாடகா வாய்ப்பை வந்து எனக்கு வந்து என்ன ரகுந்தன் சார் தான் அமைச்சு கொடுத்தாங்க. கேரளா வாய்ப்பை வந்து எனக்கு சிறில் சாருங்கிறவர் அமைச்சு கொடுத்துருக்காரு. அதனால இந்த படம் வந்து சின்ன படமாக நிச்சயமாக வராது. அதே மாதிரி எனக்கு முதல் நம்பிக்கை என்னென்னா, பத்திரிகையாளர் தான். நம்ம என்ன படம் எடுத்தாலும் சரியாக படம் எடுத்துட்டா பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடக நண்பர்கள் வந்து இந்த படத்தை கொண்டு போய் பெரிய படமாக சேர்த்துருவாங்க. அவங்க சப்போர்ட்டில் தான் நம்ம வரணுங்கிறது தான். எனக்கு இங்கே ஒரு அரசியல் இருக்குது, இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் தாண்டி மீடியா நினச்சாங்கன்னா நம்ம படத்தை வந்து நம்ம நினச்ச மாதிரி சேர்த்துடலாம்னு சொல்லிட்டு நான் அவ்வளோ எஃபோர்ட் போட்டு பண்ணியிருக்கேன். நீங்களாம் சப்போர்ட் பயங்கரமாக பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எத்தனையோ படங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி தான் சில நல்ல படங்கள்லாம் கொண்டாடிருக்காங்க. அயோத்தி மாரி படங்கள், அப்புறம் போகுமிடமிகு தூரமில்லை படங்கள், அப்புறம் வந்து அந்த மாதிரி படங்கள்லாம் வந்து கொண்டாடுறது காரணம் நீங்கள் தான். நீங்கள் உங்களுடைய நீங்கள் தான் கொண்டாடினீங்க, அதை மக்கள் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதேமாதிரி எங்கள் படத்தையும் கொண்டு போய் சேர்த்துருங்க. அதை உங்களுக்கு தாழ்மையோடு உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். அப்புறம் வந்து இந்த படத்தில் ஹீரோலாம் ஐயோ அவர் தங்கம் கோயில் கட்டிடுவார். ஹீரோயினி சொல்ல வேண்டியதில்லை. அதுமாதிரி அவர் சிலிம் சிவாலாம் எனக்கு பார்த்தாவே சிரிப்பு வரும். அவர்லாம் நான் விரும்பி வைப்பேன். அவர் சின்ன அசைவுகள்லாம் அப்படியே அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். சில பேர்லாம் சொன்னாங்க, என்ன இதோ பண்ணுற மாதிரி பண்ணுற அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் இப்போ படமாக பார்க்கும்போது அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க. நான் சென்டரில் உட்காந்தேன், ஒரு 30 பேருக்கு மத்தியில் உட்காந்து படம் பார்த்தேன். அவ்வளோ பேர் அவரோட காமெடிலாம் என்ஜாய் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம ஆர்வி சங்கர் சார், அவரோட உயரமே வந்து அவர் வந்து இன்னைக்கு வந்து பிரகாஷ்ராஜ் சாருக்கு ஈக்குவலாக இருக்க வேண்டிய ஆள். அவ்வளோ பெரிய டேலண்ட். எங்கள் படத்தில் ஒரு படம் ரோல் பண்ணியிருக்காப்புல. இவ்வளோ நேர்த்தியாக இவ்வளோ இயல்பாக ஒரு கேரக்டரை பண்ண முடியுமா அப்படின்னு நாங்கள்லாம் மிரண்டுட்டோம். மியூசிக் டைரக்டரே சொன்னாங்க, அது கரெக்டாக இன்ட்ரோல் பிளாக்ல ஒரு சீன் வரும். பிரதிபாவுக்கும் இவருக்கும் நம்ம ஆர்வி சாருக்கும் ஒரு சீன் வரும். அந்த சீன்லலாம் மிரட்டி விட்டாப்புல. அதெல்லாம் எனக்கு ரொம்ப, ஏன்னா இந்த சின்ன படத்தை நம்பி இவங்கெல்லாம் வந்து அந்த பெரிய படமாக ஆக்குனாங்க. அதுக்கு இவங்க எல்லாருக்கும் நன்றி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எடிட்டரை சொல்லி ஆகணும். எடிட்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்களா, இந்த ட்ரெய்லரு, சாங்ஸு, படம் ஃபுல்லாக பாருங்கள். எடிட்டர் ஒரு மேஜிக் பண்ணிப்பாப்புல. நான் வந்து இந்த யங் டேலண்ட்டை தான் பிடிச்சேன். பிரகத்தை எப்படியோ அதே மாதிரி தான் வந்து இவர் லோகேஷையும் பிடிச்சேன்.
லோகேஷை பார்த்தேன், என்னடா இது சாதாரண கட்டா இல்லையே, இந்த கட்டெல்லாம் மிரட்டுது அப்படின்னு பார்த்து தான் கண்டுபிடிச்சி அவர் எடிட்டராக போட்டேன். அதே மாதிரி என் படத்தை வந்து இன்னொரு கட்டத்தை கொண்டு போகிறதுக்கு அவர் சிறப்பு சேர்த்துட்டாரு, அது நன்றி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாப்புலன்னா 6 மணி வரைக்கும் வேற எந்த சிந்தனையும் இல்லாமல் பண்ணிக்கிட்டே இருப்பாப்புல. இந்தமாரி சின்சியராக வேலை பார்க்குற ஆளை நான் பார்த்ததே இல்லை. அவ்வளோ வெறித்தனமான வேலை பார்க்குறாப்புல. அதேமாரி இந்த விழாவுக்கு வந்து எங்கள் நடிகர்கள், எங்களுடைய தொழில்நுட்ப கலைஞர்கள், ப்ரொடியூசர்ஸு, மற்ற எல்லாருடைய குடும்பத்தினர் வந்திருக்காங்க. அவங்க குடும்பத்தினர் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். அவங்கெல்லாம் வந்து இன்றைக்கெல்லாம் வந்து தான் பிள்ளைங்களை வந்து அவங்க எல்லாரும் பாராட்டும் போது கொண்டாடுறாங்க. அந்த நிகழ்வு வந்து அது மிகப்பெரிய கவிதை. அது என்னோடய படத்தோட கிளைமேக்ஸ் மாதிரி இருக்குது அவங்களுடைய இது. அதேமாதிரி என் படத்தோட கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணும்போது கேமராமேன் எழுதிக்கிட்டு இருந்தாப்புல. கேமராமேன் பக்கத்தில் ஒரு பொண்ணு எழுதாங்க. அந்த பொண்ணு வந்து ஜனனி. அந்த ஜனனி பார்த்தீங்கன்னா என் படத்தில் ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. அந்த ரோலும் வந்து ஒரு பாராட்டக்கூடிய ரோலாக இருக்கும். அவங்களுக்கு வாழ்த்துக்கள். அதேமாதிரி எங்கள் கோ ப்ரொடியூசருடைய கம்பெனி மிஸ்டர் டெல்டா கிரியேஷன்ஸ், அதோடைய கிரியேட்டிவ் கேட்டு வினோத் சாருக்கு வணக்கம். என்னுடைய துணை இயக்குனர்கள் சஞ்சய், அப்பு, சாரதி, கோகுல், வரதராஜன், நம்ம வந்து பிரகதீஷ், இவங்க எல்லாருக்கும் வந்து என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும். எப்படி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கோ டைரக்டராக நான் வந்து யாரை போட்டிருக்கேன்னா படத்தோடைய கேமராமேன் தான் கோ டைரக்டராக போட்டிருக்கேன். எல்லாம் சொன்னாங்கல்ல, இவர் ஆர்எல் சார் பேசும்போது சொன்னாங்க, நீ இந்த படத்தில் ஹீரோயினுடைய கெமிஸ்ட்ரின்னு சொன்னாங்கல்ல, அந்த கெமிஸ்ட்ரியை தாண்டி எனக்கும் பிரகத்துக்குள்ள கெமிஸ்ட்ரின்னு சொன்னாங்கல்ல, அது உண்மைதான். அவர் என் ஒய்ஃப் வந்து டிஸ்டர்ப் ஆகிற அளவுக்கு எனக்கு ஃபோன் பண்ணுவாப்புல. ஆனால் இந்த படத்தை பற்றி கேட்டுக்கிட்டே இருப்பாப்புல, அவ்வளோ கேள்வி கேட்பாப்புல, அவ்வளோ ஆர்வம். இந்த படத்தை அப்படியே மெருகேற்றுறதுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காப்புல. இந்த படத்தில் பிரகத்துக்காக தான் அந்த கோபிடிச்சரே உள்ளே வந்தாப்புன்னு சொன்னாப்புல. ஏன் பிரகத்தோட ஆர்வமும் பிரகத்தோடைய நேர்த்தியும் அதுக்காக தான் நான் உள்ளே வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. அதேமாதிரி எல்லாருமே கொண்டாடினாங்க. ஃபர்ஸ்ட் இடத்துலும் அந்த விஷுவல்ஸ் பார்க்கும்போது எல்லாருமே பயங்கரமாக கொண்டாடினாங்க. ரொம்ப நன்றி எல்லாருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து நிறைய இறைச்சலான படங்களாக வருது, அழுத்தமான கதைகள் இல்லைங்கிறது எனக்கு ஒரு ஏக்கம் இருந்துச்சு. அதை நிவர்த்தி பண்ணுறதா ஒரு டீப்பான லவ் ஸ்டோரி பண்ணணும், அது ரொம்ப ஜனரஞ்சகமாக இருக்கணும், அது வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும். எனக்கு வந்து மைனா, பருத்தி வீரன்லாம் பார்க்கும்போது ஒரு தாக்கம் இருந்துச்சு. அந்தமாதிரி நம்மளும் ஒரு படம் பண்ணணும். அது இந்த காலகட்டத்தில் அந்த படமாக இருக்கணும்னு சொல்லி பண்ணணும். அதேமாதிரி அதை ஃபுல்லாக ஜாலியாக ஃபன்னாக கொண்டு போகணுங்கிறதுல வந்து ரொம்ப தெளிவாக இருந்தோம். ஏன்னா கமர்ஷியலாக அப்போ தான் நம்ம வந்து கமர்ஷியலாகவும் தோக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால அதை பண்ணியிருக்கு. அதனால் இந்த படத்தில் லாஸ்ட்டில் பிரதீபா சொன்ன மாதிரி எண்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆணுக்கும் ஒரு கேள்வி வரும், ஒவ்வொரு பெண்ணுக்கும் இந்த மாதிரி ஒருத்தன் அமையணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வரும். அதோட அந்த படம் நிறைவடையும். அது ரொம்ப எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது எடுத்ததுக்கு. அதேமாரி எனது மனைவி பண்ண தியாகம், அதாவது எனக்கு வந்து ப்ரொடியூசர்ஸு மற்ற ஆட்கள்லாம் பண்ண சப்போர்ட்ஸ் இருக்குல்ல, அதே மாதிரி என் மனைவி 15 வருஷம் எனக்காக பண்ண தியாகம் இருக்குல்ல, அது வந்து நிச்சயமாக நான் அவங்களுக்கு கோயில் கட்டக்கூடிய அளவுக்கு தியாகம் அது. அதேமாதிரி என் மனைவி குடும்பத்தார், எனது குடும்பம், இங்கே என் குடும்பத்திலலாம் எல்லோரும் வந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. எனக்கு இவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தாங்க. யாரை பார்த்துட்டேன், பிரகத்தை பற்றி தான் சொல்லு, பிரகத் முனியசாமி. திரும்ப சொல்லணும் அந்த பேரை. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பேர் என் கூட வந்து அப்படி ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு. அவ்வளோ செயலை எனக்கு செய்கிறதுக்கு காரணமாக இருந்தார் பிரகத் வந்து இந்த படத்தில் ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒவ்வொரு விஷயத்துலையும் நான் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்டோரி டிஸ்கஷன் கூட அவரோட தான் அதிகமாக பண்ணியிருக்கேன். அவர் இந்த படத்தில் ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் அவரோட சப்போர்ட் வந்து எனக்கு வந்து அவ்வளோ பெரிய சப்போர்ட்டு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிரதீபாவோட சொன்னாப்புல, சார் நீங்கள் 2 பேருமே இந்த படத்தை முடிச்சிட்டீங்க அப்படின்னாப்புல. எனக்கு வந்து என்னுடைய டைரக்ஷன் டீம்லாம் சப்போர்ட் பண்ணியிருந்தாலும் அடுத்தது போஸ்ட் ப்ரொடக்ஷன் வரும்போது நாங்கள் 2 பேரும் தான் முடித்தோம். அந்த 2 பேருமே தேரை இழுத்துருந்தோம். அது வந்து அதுக்கு பெரிய உறுதுணையாக இருந்த பிரகத்துக்கு வந்து நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள் எல்லாமே. அதே மாதிரி பாடலாசிரியர் மோகன்ராஜன் சாரை பற்றி சொல்லணும்.
ரொம்ப சில்லாசரிக்கு இப்போ பாடல் எழுதின மோகன்ராஜன் வந்து அவங்களுக்கு வந்து 2 பாட்டு எழுதியிருக்காங்க. அந்த பாட்டு எல்லாமே இந்த செல்லாட்டி பாட்டும் எண்ணெய் வீட்டு பாட்டும் அவங்க எழுதினது தான். அந்த பாட்டு எங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு. அவங்களுக்கும் வந்து நன்றி. அதுக்கப்புறம் வந்து நான் சில பேருக்கு நன்றி சொல்லணும். அதாவது கணபதி அண்ணன், KR அர்ஜுன், பி ஸ்டூடியோ, KPOI பாலா, விஜய் டிவி யோகதர்ஷினி, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களோட ப்ரொமோஷனுக்கு வந்துட்டு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க ஊராக எங்களோட வந்துட்டு அவங்க அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்க. அப்புறம் சந்தோஷ் பிரபாகர், நடிகர் சந்தோஷ் பிரபாகர், ஈரோடு சஞ்சய், மதிச்சியம் பாலா, சேது தமிழ், பிரகத் முனிசாமியோட குடும்பத்தினர். ஏன்னா இந்த படத்தில் வந்து நான் அவருக்கு பணம் கொடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மியான பணம். இந்த படத்துக்கு பிரகத் போட்ட எஃபர்ட் மாதிரி அந்த குடும்பத்தினரும் ஒரு எஃபர்ட் போட்டிருக்காங்க. அந்த குடும்பத்தினருக்கு மிகப்பெரிய நன்றி. நீங்கள் அனைவரும் என் படத்தை வந்து நவம்பர் 7ஆம் தேதி தியேட்டருக்கு வருது. அதை சிறப்பாக கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நான் முக்கியமான விஷயம், என் பேர் வந்து SJN அலெக்ஸ் பாண்டியன். அலெக்ஸ் தான் என் பேர், பாண்டியன். அந்த பாண்டியன் இல்லைன்னா நான் இந்த மேடையில் வந்து நான் நின்றுக்கவே முடியாது. அந்த பாண்டியனை பற்றி நான் சொல்லாமல் மறந்து போனது வந்து மிகப்பெரிய குற்றமாக நினைக்கிறேன். அந்த பாண்டியன் தான் என்னை இந்த மேலே நிப்பாட்டினது. என் பேரோட அந்த பாண்டியனை இணைக்கிற அளவுக்கு அவருடைய தியாகம், அந்த அளவுக்கு இருக்குது அவருடைய தியாகம். அதனால் வந்து அவர் எனக்கு வந்து பண்ண சப்போர்ட் வந்து என் வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாது. அதனால தான் அவருடைய பேரை வந்து நான் வந்து என்னோடய பேரோட சேர்த்துருக்கேன். மற்றபடி உங்கள் வாழ்த்துக்களோட விடைபெறுகிறேன். பல்வேறு அன்பிற்குரிய அனைவருக்கும் வணக்கம். ஸ்டேஜில் இருக்க எல்லாருமே நிறைய படத்தை பற்றி ஃபுல்லாக பேசிட்டாங்க. எனக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியல. இருந்தாலும் என் மனசுக்கு என்ன தோணுதோ அதை நான் வாழ்த்துறேன். கிறிஸ்டினா கதிர்வேலன், ரொம்ப அழகான ஒரு தலைப்பு. படத்தினுடைய அறிமுக இயக்குனர் அலெக்ஸ் பாண்டியன் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அதே மாதிரி படத்தினுடைய தயாரிப்பாளர் பிரபாகர் ஸ்தபதி அவர்களுக்கும் இணை தயாரிப்பாளருக்கும் வாழ்த்துக்கள். முதல்ல வந்து தயாரிப்பாளர் வந்து ஒரு ஸ்தபதின்னும் போது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு சிற்பி நிச்சயமாக ஒரு நல்ல கதையை தான் தேர்ந்தெடுத்திருப்பார். அதனால் அந்த அந்த ஒற்றை வார்த்தை ஒரு விஷயமே வந்து இந்த படம் மிக சிறந்த படமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தினுடைய குழு அனைவருக்கும், மொத்தம் டெக்னீஷியன், ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ஒரு பெரிய வாழ்த்துக்கள். இந்த படம் பெரிய வெற்றி அடையணும். உங்கள் எல்லாருக்குமே வந்து லைஃப்பில் ஒரு பெரிய இடத்துக்கு நீங்கள் போகிறதுக்கான முதல் படியாக அது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஹீரோ கௌசிக், பிரதிபா, நல்ல அழகான பேர். ரொம்ப அழகாக இருக்காங்க, ரொம்ப சட்டில்டாக இருக்காங்க, ரொம்ப யதார்த்தமாக இருக்காங்க. அது திரையிலும் இருக்குது. ஒவ்வொரு சாங்கில் அவங்களோட ரியாக்ஷன் எல்லாமே ரொம்ப இயல்பாக கரெக்டான மீட்டில், எதுவுமே நடிக்க தெரியாதவங்க மாதிரி ஒரு ஷாட் கூட இல்லை. ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப நல்ல பேராக இருக்குங்க. ஒரு பெரிய இடம் உங்களுக்கு இருக்குது. நிச்சயம் வாழ்த்துக்கள். அப்புறம் படத்தினுடைய ஒளிப்பதிவாளர், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ரொம்ப ரொம்ப யங்ஸ்டராக இருக்கார். அவர் பேசும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, ஒரு கன்னி பேச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, முதல் மேடை பேச்சு அப்படி இருந்துச்சு. ரொம்ப யதார்த்தமாக, ரொம்ப இயல்பாக, நம்ம சாதாரணமாக நம்ம பேசுகிற மாதிரி அவர் பேசினார். ஸோ அந்த கன்னித்தன்மையோடு இந்த படம் இருப்பதாக நான் நம்புகிறேன். அதனால் ரொம்ப யதார்த்தமாக உண்மையாக இருக்காங்க எல்லாருமே. டைரக்டர் அலெக்ஸ் பாண்டியன் அவருடைய பேச்சு வந்து ஒரு நீண்ட உரை, ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து முதல் பட இயக்குநர்கள் வந்து முதல்ல மேடையில் பேசும்போது நம்மளை அறியாமல் எமோஷனல் ஆகிடுவோம். இதே மேடையில் நானும் கண்கலங்கி நின்றுருக்கேன். ஆனால் அந்த பதட்டங்கள்லாம் இருந்தாலும் கூட ரொம்ப நிதானமாக, ரொம்ப சட்டில்டாக, ரொம்ப அழகாக பேசினார். அது வந்து அவர் ஒரு நீண்ட அனுபவம் உள்ள ஒரு இயக்குனராக எனக்கு தோணுச்சு. ஸோ அவர் பேச்சு எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நிச்சயமாக இந்த படத்தை பதட்டம் இல்லாமல் ரொம்ப அழகாக எடுத்திருப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுத்துச்சு. அப்புறம் அந்த படத்தை பற்றி நான் முக்கியமாக பேசணும் அப்படின்னா, எங்களுடைய இசையமைப்பாளர் ரகுநந்தன் சார். ரகுநந்தன் சார் பொதுவாக வந்து ஒரு விழாவுக்கு நம்ம அழைக்கும் போதெல்லாம் வந்து நம்ம அலுவலகத்துக்கு வருவாங்க. அதுக்கு 2 தடவை ஃபோன் பண்ணுவாங்க. பழைய இருந்தாலும் கூட போய் நேராக கூப்பிட்றோம் அப்படின்னு நினைப்பாங்க. அதெல்லாம் வரல. ஒரு ஃபோன் பண்ணி, ஜி இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஜி வந்துருங்க ஜி அப்படின்னாரு. வேற வந்தால் வேலை இருக்குன்னு சொல்லியிருப்போம். என்னதான் அப்படி கூப்பிட்டுருக்காரு வச்சா, எல்லாருமே அப்படி ஒரு கால் பண்ணி போகிற போக்கில் வந்துருக்க பிரசாத்துக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு போல். அப்புறம் என்ன பண்ணி வச்சிருக்காருன்னு தெரியல சார். இந்த வந்து நானும் பேசினேன், அத்தனை பேரும் வந்து ரகுநந்தன் சார் சொல்லாத ஆட்கள் கிடையாது. அது வந்து என்ன சார், என்ன கவர் வந்து கொடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்டு, ரகுநந்தன் சாருக்கு வந்து பெரிய வாழ்த்துக்கள். அவருடைய தென்மேற்கு பருவக்காற்று, சுந்தரபாண்டியன், நீர்ப்பறவை,
அதெல்லாம் வந்து ஒரு டோட்டல் ஆல்பமாகவே ஒரு பெரிய ஹிட் சாங். இன்னமும் எல்லா பக்கமும் பெரிய ஹிட்டில் எல்லா பக்கமும் கேட்டுக்கிட்டு இருக்க பாடலுக்கு சொந்தக்காரர். சமீபத்தில் கூட அயோத்தியில் காற்றோடு பட்டம் போல ரொம்ப அழகான பாடல். அது கேட்காத திசைகளே கிடையாது, அப்படி ஒரு சாங் அது. இன்னைக்கு காலையில் கூட அந்த சாங் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். ரொம்ப 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 நாள் கழித்து கேட்டுட்டு ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தேன் அந்த பாட்டை. படம் வந்து ரொம்ப நாளுக்கு பிறகு ரகுநந்தன் சார் ஃபோன் பண்ணி, என்ன சார் இப்படி ஒரு சாங் பண்ணிட்டீங்க, நான் அப்பயே பேச முடிஞ்சு சார், ஆனால் நான் அதாவது ஒவ்வொரு நாளாக நாளாக அந்த பாடல் வந்து நமக்குள்ளே வந்து பெருசாக ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்குது, நம்மளை அதுக்குள்ளே இழுத்துக்கிட்டே இருக்குது. அப்படி பாடல்கள்லாம் வந்து ஒரு பெரிய இசைஞானம் உள்ளவங்களுக்கு தான் வரும். ஸோ அப்படி பாடல்கள்லாம் கொடுத்த ரகுநந்தன் சார் இன்னும் அவர் போக வேண்டிய, அவருக்கு இருக்க திறமைக்கு அவர் போக வேண்டிய உயரங்கள் இன்னும் நிறைய இருக்குது. அதுக்கான இடங்களும் டைம்களும் அவருக்கு இருக்குது. நிச்சயமாக அந்த இடத்த அவர் அடைவார் நான் நம்புகிறேன். ரகுநந்தன் சார் இந்த விழாவின் நாயகன். உங்களுக்கு இந்த படம் ஒரு மிக மிக முக்கியமான படமாக இருக்கும். பாடல்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது சார். அதில் இந்த திருவிழா சாங் வந்து மதுரை குழுங்க எங்கள் சுப்பிரமணியபுரத்தில் வரும், அப்படி இருந்துச்சு. நல்ல பூஸ்பம்பாக நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஸோ எல்லா பாடல்களுமே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கிறிஸ்டினா கதிர்வேல் வந்து என்னுடைய கதிர்வேலின் காதல் ஞாபகப்படுத்தி எனக்கு ஃபஸ்ட்டு தலைப்பு. அதனால் வந்து இயக்குனருக்கு அதுக்கு ஒரு நன்றி சொல்லிடுறேன். இந்த தலைப்பை பார்க்கும்போதே வந்து ஒரு கிறிஸ்டின் பெண்ணுக்கும் ஒரு இந்து பையனுக்குமான காதலாக தோணுது. பொதுவாக வந்து ஒரு ஒரு எழுத்தாளர் ஒரு கதையை எழுதும்போது ஒரு சமூகம் சார்ந்து, ஒரு சாதி சார்ந்து, ஒரு மதம் சார்ந்து கதை எழுதும்போது மற்ற சாதாரண ஒரு திரைக்கதை எழுதுறதை விட இந்த மாதிரி கதையை எழுதும்போது மிக பொறுப்போடு இருக்கணும். ஏன்னா எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த அறியாத வயதில் புரியாத வயசில் வர்ற காதலை வந்து கொடி பிடிச்சிட்டு எப்போவுமே கதாசிரியருடைய பேனாக்கள் எழுதிக்கிட்டே இருக்கும். அந்த பெற்றோர்களோட வழியை பற்றி பேசுகிறதுக்கு இங்கே ரொம்ப தவறிடுவோம். ஏன்னா எங்கே கைதட்டு கிடைக்குதோ அதுக்கான எழுத்துக்களை எழுதிடும் நம்மளோட பேனா. ஒரு மதம் சார்ந்து, சாதி சார்ந்து, சமூகம் சார்ந்து ஒரு கதைகளோ அது காதல்களோ எழுதும் பொழுது நம்மளுடைய பேனா வந்து நாணயத்தின் இரு பக்கம் மாதிரி ரொம்ப நியாயமாக இருக்கும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ அப்படி தான் இந்த படமும் இந்த கதையும் இருக்குன்னு நான் நம்புகிறேன். நிச்சயமாக எல்லோருக்கும் பிடிச்ச நியாயமான கதைகளும் நல்ல ஒரு தீர்ப்பும் அதில் இருந்துச்சு அப்படின்னா அது நிச்சயமான வெற்றி படமாக இருக்கும். இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து எல்லாரும், எனக்கு என்ன தெரியாது, எல்லோரும் பேசும்போது அந்த எமோஷனலாக இருக்காங்க. அது எழுதினவங்களும் சரி, அதை எடுத்தவங்களும் சரி, அதை நடித்தவங்களும் சரி, எல்லோரும் பேசும்போதே அந்த கடைசி 20 நிமிடத்தை பேசும்போது அவங்கள அறியாமல் எமோஷனல் ஆகிறாங்க. ஸோ நிச்சயமாக இந்த படம் பார்க்குற எல்லாருக்கும் பிடிக்கும், எல்லாரையும் பாதிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த படம் பெரிய வெற்றி அடையணும். வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் வணக்கம். வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் உலக தமிழர்களுக்கும் வணக்கம். இங்கே வரும்போது என் ஃபஸ்ட்டு பயமே வந்து நம்மளை கரெக்டாக இந்த படத்தில் நடிச்சிருக்கோன்னு அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்களா இல்லையான்றது தான். அதே மாதிரியே கரெக்டாக நான் பிரதீபா அவங்க பக்கத்தில் நின்றுருந்தேன். யாரோ பக்கத்தில் நிற்கிறான்னு நினச்சிட்டு விட்டு போயிட்டாங்க எல்லாரும். நாங்கள் தனியாக தான் நின்றுருந்தேன். சரி, அப்போவே நினச்சேன் ஏதாவது கட் பண்ணிட்டு திரும்பி இந்த ருக்குள்ளே வந்துடலாமா இல்லை எப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் கரெக்டாக அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. என் பேர் கௌஷிக், நான் தான் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்கேன். எல்லோருக்கும் நன்றி இங்கே வந்ததுக்கு. அப்புறம் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் அலெக்ஸ் பாண்டியன் சாருக்கும், அதுக்கு காரணமாக இருந்த ஒரு முக்கிய காரணமாக இருந்த நிக்கில் சாருக்கும் வணக்கம் அண்ட் நன்றி. இது கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். நிக்கில் சார் விடாமல் சொல்லிட்டேன். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. கண்டிப்பாக கும்பகோணத்திலே தங்கி பழகி அந்த நான் வந்து என் பிறந்த ஊர் வந்து மயிலாடுதுறை தான். அப்பாவோட ஊர் சென்னை, பட் நான் மயிலாடுதுறையில் பிறந்தவன். ஸோ அதனால் கும்பகோணம் வந்து ரொம்ப பக்கம்தான் எனக்கு. பட் நான் கும்பகோணம் ரொம்ப ட்ராவல் பண்ணதில்லை. ஸோ இது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப அருமையான மக்கள், எல்லோரும் அவ்வளோ வெல்கமிங்காக இருந்தாங்க. சினிமா எக்ஸ்பீரியன்ஸை விட அங்கே பழகின மக்களுடைய அன்பும் பாசமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கு கும்பகோணம் மக்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தில் வந்து லேயர்ஸாக நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். அழகான ஒரு கிராமத்து காதல் கதை, அதே மாதிரி ஒன் சைடு லவ். ரொம்ப நாள் கழிச்சு, என்னோட ஒப்பீனியனில் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஒன் சைடு லவ் ஸ்டோரி. ஒரு காதலன் அவன் காதலை எப்படி சொல்ல வந்து தவிக்கிறான், அவனுக்குள்ளேயே வச்சுக்கிறான்றது ரேர் ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து இந்த படத்தில் காமிச்சிருக்கோம். அதே மாதிரி நிறைய சமூகத்துக்கு இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள், சோஷியல் டிஸ்கிரிமினேஷனை பற்றியும் சில விஷயங்கள் வரும். அதை எப்படி தவிர்க்கிறது அப்படின்றத பற்றியும் பேசியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி கேமராமேன் பற்றி சொல்லி ஆகணும். டிஓபி
அவர் சொன்னார் இந்த மாதிரி நான் வாங்கின மொதல் சம்பளம் இந்த படத்துக்கு தான் 1500 கொடுத்தாரு அண்ணன்கிட்ட. இந்த படத்துக்கு சொன்னாரான்னு தெரில, பட் அண்ணன் கையிலேருந்து தான் 1500 வாங்கினேன்னு சொன்னார். நானும் தான் வந்து மொதல் சம்பளம் வாங்கியிருக்கேன் இந்த படத்தில். பட் இந்த படம் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி வந்திருக்கு. ஸோ அப்பப்போ அந்த போட்ட அட்வான்ஸையும் பெட்ரோல் போடணும் கௌஷிக், தப்பாக எடுத்துக்காதீங்க கௌஷிக், நான் திரும்பி கொடுத்துட்றேன். அப்புறம் இங்கே போனோம் கௌஷிக், அங்கே போனோம் கௌஷிக்னு போட்டது எல்லாத்தையும் திரும்பி வாங்கிட்டாரு. இந்த படம் சக்ஸஸ் ஆனால் மட்டும்தான் எனக்கு பேமெண்ட்னு சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக ப்ளீஸ் எல்லாரும் படம் வந்து பாருங்கள், பார்த்து அடுத்தடுத்து எனக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறதுக்கும் சம்பளம் கிடைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ், நான் கேட்டுக்கிறேன். அப்புறம் எடிட்டர் பற்றியும் சொல்லணும். இந்த படத்தில் நிறைய சின்ன வயசு பசங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. என்னையும் சேர்த்து எந்த சினிமா பின்பலமும் இல்லாத இளைஞர்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். அது வந்து நான் ஒரு பெரிய விஷயமா பார்க்குறேன். ஏன்னா நான் 4 இயர்ஸாக, அதுக்கு முன்னாடி 2019 நான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். அப்புறம் இப்போ வந்து ஒரு 4 இயர்ஸ் நல்ல பக்குவம் அடைஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இதில் வந்து நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன், நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லாருக்குமே அது இருக்கும். ஸோ இந்த மேடை அமைச்சு கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி. ஸோ இதை நான் ஒரு பெரிய விஷயமா பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நான் நிறைய பேரை தேங்க் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ ஃபியூ மொமெண்ட்ஸ் எடுத்துக்கிறேன் நான். ஃபர்ஸ்ட்லி பேரண்ட்ஸ், தேங்க்யூ. அம்மா அப்பா சப்போர்ட் பண்ணதுக்கு. அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, பட் இங்கே வந்திருக்காரு, தேங்க்யூ ஸோ மச். டிரெக்டர் அலெக்ஸ் பாண்டியன் சார், தேங்க்யூ. ப்ரொடியூசர் அண்ட் கோ ப்ரொடியூசர் பிரபாகர் சார் அண்ட் கார்த்திக் வீரப்பன் சார், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நல்ல ப்ரொடியூசர்கள் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா சினிமாவோட நிலைமை வந்து சின்ன படங்களுக்கு, அதாவது சின்ன படங்கள்ன்ற சென்ஸில் லோ பட்ஜெட் படங்களுக்கும் பெருசாக பின்புலம் இல்லாத ஸ்டார் காஸ்ட் இல்லாத படங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்ற மாதிரியான நிலைமை இங்கே இருக்குது. அதை நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், அதனால சொல்கிறேன். ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் எங்களை மாதிரி யங் டேலண்ட்ஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். ஏன்னா நிறைய நேரத்தில் நான் வந்து அவங்கள பார்க்கும்போது, இது நான் காமெடிக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம். இந்த வடிவேல் படத்தில் வந்து ஒரு ஆட்டோக்காரர் வருவார்ல, எங்கள் ஃபேஸு கட்டை பார்த்தாலே தெரியக்கூடாதா நாங்கள் தருவோமா தரமாட்டோமான்னு, அந்த மாதிரி ஒரு நிலைமையில வச்சு அவங்கள பயமுறுத்தி கூட நிறைய சினிமா வரும்போது வேண்டாம் சார் இதில் பணம் போடாதீங்க, வேறு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு அவங்களுக்கு சஜஷன்ஸ் வந்த போது கூட எங்களை மாதிரி யங் டேலண்ட்ஸை ப்ரமோட் பண்ணுறதுக்கு முன் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். பிரபாகர் சார் அண்ட் கார்த்திக் வீரப்பன் சார். அப்புறம் மை கோ ஸ்டார் பிரதீபா, அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். நான் வந்து அவங்களோட எந்த ஒர்க்கும் நான் பார்த்தது கிடையாது. நான் சோஷியல் மீடியாலேயும் ரொம்ப ஆக்டிவ் கிடையாது, மீடியா ட்ரெண்டும் கிடையாது, பட் கொஞ்சம் பக்குவம் அடைஞ்சிருக்கேன்னு நான் நம்புகிறேன். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அவங்களோட ஒர்க் பண்ணுறதுக்கு, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. எந்த இடத்துலையுமே வந்து எனக்கு நர்வஸாவோ இல்லை ஒரு அன்கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷனோ வந்து எனக்கு வரவே இல்லை. ஸோ ஒரு ஃப்ரெண்டோட ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிரதீபா. சிங்கம் போலீஸ் சார், கஞ்சா கருப்பு சார், ஆருல் சார் அண்ட் டிஎஸ்ஆர் சார், ஆல் காஸ்ட் அண்ட் க்ரூ மெம்பர்ஸ், வினோத் சார், பிரஹத் டிஓபி, எடிட்டர் லோகேஷ் உங்களை பற்றி சொல்ல மறந்துட்டேன். லோகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் அ பிரில்லியன்ட் எடிட்டர். ஏன்னா ஒரு படம் வந்து எடிட்டிங் டேபிளில் தான் அசெம்பிள் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து இந்த படத்துலையும் வந்து நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு நிறையா சில பிரச்சனைகள்லாம் வந்தது, ப்ரொடக்ஷன் சில ஸ்ட்ரகிள்ஸ் வந்து லொக்கேஷன் கிடைக்காம நாங்கள் நினச்ச ஷார்ட்ஸ் வந்து சில நேரங்களில் எடுக்க முடியாமல் போனப்போ கூட எங்கேருந்து அவர் ஷார்ட் எடுத்தாருன்னே தெரில. அப்புறம் உண்மையிலே நம்ம படத்தில் இருக்கிற ஷார்ட் தான் வச்சிங்களா இல்லை எனக்கு தெரியல. ஆனால் இந்த ஷார்ட்டை நம்ம எடுத்த மாதிரி ஞாபகம் இல்லையான்னு இருக்கும். ஆனால் கரெக்டாக அதை வந்து அசெம்பிள் பண்ணி சீக்வன்சஸாக படத்தை கொண்டு வந்திருக்காரு. ஸோ வெரி டேலண்டட் யங் எடிட்டர் லோகேஷ், தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் நிக்கில் சார் அண்ட் டீம், என்ஆர் ரகுநந்தன் சார், தேங்க்யூ ஸோ மச். யூ பின் அ பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த். நீங்கள் தான் ஆக்சுவலாக எங்கள் படத்துக்கு ஒரு பெரிய பில்லர் ஆஃப் சப்போர்ட்னு சொல்லணும். ஏன்னா நீங்கள் இந்த படத்தில் பார்த்தீங்களே, பார்த்ததும் பிடிச்சி போச்சு ஒன்று, அது எதுவுமே இல்லைங்க. நான் நடிக்கும் போது ஒன்றுமே கிடையாது, பாட்டு எதுவுமே கிடையாது, வெறும் வந்து இமேஜினேஷன்லேயே பண்ணது தான் எல்லாமே. ஸோ அங்கே வந்து எங்கள் மைண்ட்லேயே நாங்கள் ரீரெக்கார்டிங் போட்டு ஆக்ஷன்லாம் பண்ணி சார் எடுத்துன்னு போய் கொடுத்தோம். அவர் வந்து கரெக்டாக எங்களுக்கு ஏற்ற மாதிரியே, இன்ஃபேக்ட் நாங்கள் எதிர்பார்க்கறத விட பயங்கரமாக எங்களுக்கு மியூசிக் போட்டு கொடுத்துருக்காரு. யூஸ்வலாக இந்த மாதிரியான ரிஸ்க் வந்து ரொம்ப சில பேர் தான் எடுப்பாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். You've always been supportive. And actor Sibi brother and Vishnu brother, thank you so much for coming.
எனக்கு பழக்கம் கிடையாது, இங்கே தான் நான் பழகினேன். ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. அதே மாதிரி கூப்பிட்டதுக்காக வந்ததுக்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் யோர் மோட்டிவேஷனல் வேர்ட்ஸ். டைரக்டர் விஜயஸ்ரீ சார், தேங்க்யூ ஸோ மச். டைரக்டர் மைக்கேல் கே ராஜா சார், டைரக்டர் எஸ்ஆர் பிரபாகரன் சார், வந்திருக்கும் அனைத்து நண்பர்கள், அப்புறம் எஸ்பிஓஏ ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எஸ்ஓஏஎல் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். எனக்கு ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருந்தது அவங்க தான். எனக்கு சினிமா ஆசை இருந்ததே தவிர தைரியம் இல்லை. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி மோட்டிவேட் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் November 7th வந்து படம் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக எல்லாம் வந்து தியேட்டரில் பாருங்கள் சார். அப்படி எல்லாரும் வந்து தியேட்டரில் பார்த்து படம் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா ப்ளீஸ் அந்த பேமெண்ட் போட்டுருங்க சார். தேங்க்யூ. தேங்க்யூ. சாரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த டைரக்டர் அலெக்ஸ் சாருக்கும் டிஓபி பிரகாஷ் சாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். கிறிஸ்டினா கதிர்வேலன், இந்த படம் வந்து ஒரு 2011 நடக்கிற ஒரு ட்ரூ இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி எடுத்திருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி டைரக்டரும் சரி, டிஓபி, அதுக்கப்புறம் அந்த டீம் எல்லாருமே வந்து அவங்களோட 100% எஃபர்ட் போட்டு ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. அண்ட் முக்கியமாக சொல்ல வேண்டியது, இந்த படத்தோட ஹீரோ அண்ட் ஹீரோயின் கௌஷிக் ப்ரோ அண்ட் பிரதிபா மேம், அவங்க 2 பேருமே இந்த ஸ்டோரிக்காக அந்த கும்பகோணம் சுற்றி நடக்கிற விஷயங்கள், அப்புறம் வந்து அந்த வில்லேஜ் சம்பந்தமான கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப அப்சர்வ் பண்ணி ரொம்ப அழகாக சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் வந்து ரொம்ப ரங்கநாதன் சார் ரொம்ப சூப்பராக மியூசிக் போட்டிருக்காரு. இந்த படத்தில் வர எல்லா சாங்ஸும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸும் சரி, நம்ம அப்போ பார்த்த தென்மேற்கு பருவக்காற்று லெவலுக்கு எல்லா பாட்டும் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக வந்திருக்கு. அதை தாண்டி இதில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ், டிஐ கலரிஸ்ட், சவுண்ட் இன்ஜினியர் எல்லாருமே அவங்க எஃபோர்ட் போட்டு அழகாக எடுத்திருக்காங்க. அண்ட் ஃபைனலி கிறிஸ்டினா கதிர்வேலன், ஒரு எமோஷனல் லவ் சப்ஜெக்ட் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒரு ட்ரூ பேஸ்ட் இன்சிடென்ட் தான் இது. கம்மிங் November 7th வருது. நீங்கள் எல்லாரும் மிஸ் பண்ணாமல் தேட்டர்ஸில் பாருங்கள். இது என்னோட செகண்ட் ஃபிலிம் எடிட்டராக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஐ எம் ஸோ ஹாப்பி. அதே மாதிரி என்னோட ஃபர்ஸ்ட் படத்தோட டைரக்டர் இருக்காரு, அவருக்கும் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். November 7th இந்த தேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். ஹலோ ஐயா வருது ஐயா. ஹலோ வரலையா ஐயா இப்போ? ஹலோ ஐயா, நன்றி ஐயா, வருந்தா. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சில்மிஷன் சிவா. உண்மையிலே இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா நான் இந்த படத்தில் நானும் ஒரு பார்ட்டாக இருக்கிறேன்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த நம்ம அலெக்ஸ் பஞ்சன் சாருக்கும், இந்த நம்ம ப்ரொடியூசருக்கும் எல்லாருக்கும் இந்த இடத்துல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உண்மையிலே நான் விஜய் டிவியிலேருந்து இப்போ திரும்பவும் படத்தில், பெரிய படத்துலையும் பண்ணியிருக்கேன், சின்ன படத்துலையும் பண்ணியிருக்கேன், எல்லா படத்துலையும் அப்படி பண்ணிட்டு இருக்கேன். இந்த படம் வந்து ஃபுல்லாகவே வேறு ஜானரில், வேறு இடத்துல நம்ம ஒரு கிராமத்தில் போயிட்டு பண்ணுறப்போ எனக்கு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. உண்மையாகவே அதுவும் டைரக்டர் ஒரு சில விஷயங்களை லைவாக நம்மளுக்கு அதை சொல்கிறப்போ அந்த கிராமத்துலேயே நடக்கிறது, நம்ம இந்த பக்கம் இருந்துட்டு அங்கே போயிட்டு இதெல்லாம் பார்க்கறதுக்கு எல்லாமே புதுசாக இருந்தது. ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தது. எல்லாருமே இதில் பண்ணவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக நல்லாவே நடிச்சிருக்காங்க. நான் இதில் நடிச்சதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தை உங்கள் படமாக நினச்சி, இது ஒரு ஃபேமிலி படம்னா எல்லாருமே வந்து மறக்காமல் தியேட்டரில் போயிட்டு ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். எல்லாமே நம்ம குடும்பத்தில் என்னென்ன கதை நடக்குமோ அந்த மாதிரி கதையை தான் ஒரு ரியலாக எடுத்திருக்காரு நம்ம டைரக்டரு. உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எல்லாருமே இந்த படத்திற்கு ஒரு நல்ல ஒரு ஆதரவு தரணும்னு நான் இங்கே வேண்டி கேட்டுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக இது வெற்றி படமாக இல்லை வெற்றி விழாவில் திரும்ப நாங்கள் சந்திப்போம்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாரும் நல்லா கைத்தட்டிடலாம். படம் மிகச்சிறப்பான ஒரு படமாக அனைவரும் வெற்றி விழாவில் சந்திக்கிறதுக்கு இந்த தருணம் அடித்தளமாக இருக்கட்டும்.
மாலை வணக்கம். இந்த படத்தில் அலெக்ஸ் நானும் வந்து ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வருஷமா. அவர் திடீர்னு கூப்பிட்டோன்னே எதுவுமே கேட்கல, ரோல் கூட எனக்கு கேட்கல, அங்கே போயிட்டு அந்த ஸ்பாட்டில் தான் சொல்லுவார். ரொம்ப நல்ல மனிதர். அவர் ரொம்ப ஃபைனாக பார்ப்பார். ஆக்சுவலாக குட்டி குட்டி எதுவுமே நோ சொல்ல மாட்டார். நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு சார், இப்படி போகலாமா அப்படி போகலாமா அப்படின்ட்டு. இதில் நான் வந்து கெமிஸ்ட்ரி பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆனது பார்த்தேன். எப்படின்னா ஹீரோயினுக்கு இல்லை, டிஓபிக்கும் டேரக்டருக்கும். எப்படின்னா அந்த டிஓபி இருக்காங்கல்ல, நான் அவன் என்ன சொல்லிக்கிறேன், இந்த பையன் இருக்கான பயங்கரமான கேடிவேன். எதுன்னா இப்போ யூஸ்வலாக ஒரு பிளான் ஏ சொன்னால் நம்ம பிளான் ஏ யோசிப்போம், அது ஒர்க் அவுட் ஆகலன்னா பிளான் பி யோசிப்போம், அது இல்லைன்னா பிளான் சி யோசிப்போம். இவர் அப்படி இல்லை, ஒரே டைமில் அவர் சொல்லு கரெக்டு இது எப்படி வச்சுக்கலாம் ஓகேண்ணே, அடுத்த செகண்ட் சும்மா கரண்ட் மாதிரி இருப்பான் தம்பியானா. பயங்கர ஃபாஸ்ட்டு. ஒரு மெழுகுவத்தியில் வச்சு நீ படத்தை முடிக்க சொன்னால் முடிப்பான். வேற லெவலில் நான் டெக்னிக்கலி. இன்னொன்று வந்து பெரிய கேடி அவன், ஆக்சுவலாக பெரிய ஆக்டர். நான் ஃபோன் பண்ணேன்னா அண்ணா இப்போ தான் உங்களை பற்றி பேசிட்டு இருந்தாங்க, எப்போ பாரு. அது பயங்கரமான ஒரு ஆக்டர் ஆக்சுவலாக. அமேசிங். ஹீல் ஷோலி என்ன சொல்றது, ஹீல் ராக் அண்ட் அமேசிங் டிஓபி. அலெக்ஸ் சாரை பற்றி சொல்லணும், ஹைலி பாசிட்டிவ். அவர் ஒவ்வொரு முறையும் பேசும்போது ஃபோனை வைக்கிறதுக்குள்ள ரகுநந்தன் சார் வந்து அந்த சீன் அப்படி தான், யார் ரகுநந்தன் அவர் மியூசிக் தான் கேட்டிருக்கேன். இன்னும் கூட இப்போ தான் பார்க்குறேன் அவரை ஃபஸ்ட்டு. சார் யூ டன் அ வண்டர்ஃபுல் ஜாப் சார். அப்படியே அந்த ட்ரைலர் பார்க்கும்போது துள்ளலாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. கௌஷிக் ப்ரோ, அவர் ரொம்ப சிம்பிளாக நான் இப்படி ஒரு ஹீரோ ரொம்ப ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஏஜ் இதெல்லாம் பார்க்காம ரொம்ப நல்லா பழகினார் ஆக்சுவலாக. ஒரு ஃபைட் சீன், அந்த ஒரு மெனக்கடல் சீன்லாம் பார்த்தா உண்மையாகவே வாங்குறாரு. அவரோட டெடிக்கேஷன் நிச்சயமாக அவர் அடுத்த லெவல் கொண்டு போக நான் நம்புகிறேன். ஆல் தி பெஸ்ட் கௌஷிக் ப்ரோ. அண்ட் இந்த படத்தில் ஹீரோயின் வந்து எனக்கு டைரக்டாக டாட்டர் இல்லை, இருந்தாலுமே வந்து எனக்கு நான் டாட்டராக தான் பார்க்குறேன். இந்த வேஷி ஒரு சீன் நம்ம நடிக்கும்போது நம்ம ஒரு 10 லைன்ஸ் பேசுகிறோம், நம்ம வந்து ஆக்ட் பண்ணுறோம் போது கோ ஆர்டிஸ்ட்டை ரெஸ்பாண்ட் பண்ணும்போது நமக்கு அதுக்கான ஒரு இம்பல்ஸோ ரெஃப்ளெக்ஸ் நமக்கு தெரியும், லைக் ஓகே நம்ம கரெக்டாக போகிறோன்ட்டு. நான் 10 லைன் பேசி செய்கிற விஷயத்த அந்த பொண்ணு ரியாக்ஷனில் சாப்பிட்ருவோம். ஐயோ அட பாவி, நம்ம பேசுறதெல்லாம் வேஸ்ட்டாக போகுதுன்ற அளவுக்கு ஷீ இஸ் ரியலி ரொம்ப ஒரு மைன்யூட் எக்ஸ்பிரஷன்லாம் ரொம்ப நல்லா ஷீ இஸ் கிவிங் ஆக்சுவலி. ஆல் தி பெஸ்ட் பிரதிபாமா. அண்ட் டிஓபி நான் கிண்டலாக தான் சொன்னேன், பட் அமேசிங். அவர் மோகன் சார் சொன்னோம்னா மோகன் சார் வந்து அவரை பயங்கரமாக பாராட்டினார். இன்னும் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஹோல் டீம் வந்து கும்பகோணம் ரிசீவ் பண்ணதுலேருந்து நம்ம போய் இறங்கினா வந்து டக்குன்னு ஒருத்தர் பைய போடுங்கினார் ஃபர்ஸ்ட் டே. யார் என்னடா வழி பரிமாறி திருடுறாங்க, பார்த்தா ரிசீவ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக தே டுக் கேர் வெரி வெல். ஆக்சுவலி நான் விஷுவலாக பார்க்கும்போது உண்மையாக மறந்து போயிட்டேன். ஆல் தி பெஸ்ட் அலெக்ஸ் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் படம் வந்து எப்படி வேணால் எடுக்கலாம், சென்சார் போக எப்படி வேணால் என்ன வேணால் சமுதாயத்துக்கு சொல்லலாம். இந்த படம் ஒரு நீட்டான படம், ஒரு உண்மையான படம். நிச்சயமாக இட்ல entertain everybody. See you all in theaters on November 7th. Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை ஊடக நண்பர்கள் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ஆக்சுவலாக படத்தோட டைட்டில் மட்டும்தான் நான் வர்றதுனால தெரியும், எனக்கு வேற எந்த சம்பந்தமும் இல்லை இந்த டீமில், என்ன ரகுநந்தன் பிரதரை தவிர. கூப்பிட்டாங்க, சரி வரலாம் சின்ன படம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எல்லாருமே சின்ன படம் எடுத்து தான் இங்கே வந்திருக்கோம். 80% டைரக்டர்ஸ் வந்து சின்ன படங்கள் பண்ணி தான் இன்னைக்கு வெற்றி அடைஞ்சிருக்காங்க. நான் பார்த்தது வர படம் வந்து ரொம்ப குவாலிட்டியாக, நம்ம அதிகமான ஓவர் ஆக்டிங் இல்லாமல் ரொம்ப சட்டிலாக எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கீங்க. நான் ஹீரோ ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ரொம்ப ஒயிட்டாக ஒரு மாதிரி இருந்தார். இந்த மாதிரி ஒரு வில்லேஜ் ஸ்டோரிக்கு எப்படி செட் ஆவார் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது டோட்டலாக அது இவராக அவர் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க, சட்டிலாக இருந்தது. ஹீரோயின் உங்களோட ஒர்க்கும் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப அழகாக எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் கொடுத்தீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. ஓவரால் டைரக்டரோட பேர் அலெக்ஸ் பாண்டியனா என்னது, அலெக்ஸ் பாண்டியன் பேரே பயங்கர போல்டாக இருக்குது சார். படமும் அப்படி இருக்குன்னு நம்புகிறோம். சாங்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுலேயும் முக்கியமாக அந்த உரிமை சாங் வந்து செம்ம வைப்பாக இருந்தது பிரதர், ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒட்டுமொத்த படக்குழுவுக்கும் என்னோட வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் தான் இந்த படத்தோட கேமராமேனு. என் பேர் பிரகத் முனியசாமி.
எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அலெக்சன் எனக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா என்ன ஒரு 16 வயசு, அவர் 6 வருஷத்துக்கு முன்னாடி என்னை 16 வயசில் பார்த்தாரு. அவரும் நானும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம். ஃபஸ்ட்டு 1500 சம்பளம் அவர் கையில் தான் நான் வாங்கினேன் ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது. அப்போ சொன்னார், பிரகத் உங்கள் ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பட்டு நீங்கள் தானே என்னோட ஃபஸ்ட்டு படத்தோட கேமராமேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே சும்மா சொல்கிறாங்க போல அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அப்புறம் ஒரு 2 வருஷம் ட்ராவல் பண்ணோம். ட்ராவல் பண்ணும்போது நிறைய லொக்கேஷன்ஸ் பார்த்தோம். ஒரு 3 வருஷம் லொக்கேஷன் மட்டும் பார்த்தோம். நாங்கள் ஒரு பெட்ரோல் ஒரு 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா பெட்ரோல் போட்டு நல்ல லொக்கேஷன்ஸ்லாம் பார்த்துட்டு, ஏன்னா எங்கள் வீட்லேயே நாங்கள் விளாண்ட இடம், ஸ்கூல் படித்த இடம் எல்லாத்துலேயும் தான் போய் பார்த்தோம். அப்படியே பார்த்து எல்லாத்தையும் லொக்கேஷன்லாம் பார்த்துட்டோம். ஒரு லொக்கேஷனில் போயிட்டு நின்றுட்டு சீன் பேசுவோம், இப்படி பண்ணலானே அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப ஜாலியாக பண்ணியிருக்கோம், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம். நிறைய இடத்துல எடுக்கும் போதே நிறைய ஃபீல் பண்ணியிருக்கோம். அழுவ வந்திருக்கு கிளைமேக்ஸ்லாம், ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு நம்புகிறேன். நீங்களாம் கண்டிப்பாக பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணணும். அப்புறம் ரகுநந்தன் சார் ரெக்கார்டிங் மியூசிக்லாம் ரெக்கார்டிங் போகும்போது ரகுநந்தன் சாரும் உள்ளே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் வெளியில் உட்காந்துருப்பேன், ஆனால் உள்ளே வர மாட்டாங்க. ஏன்னா இப்போ நான் கேமராமேன் தெரியாது யாருக்கும். நான் வெளியில் உட்காந்துருப்பேன். வெளியில் உட்காந்துருக்கும் போது வெளியில் அங்கேருந்து சவுண்ட் வரும். எந்த சீனு ஏன்னா டப்பிங் எனக்கு தெரியும், டப்பிங் எல்லாத்துலேயும் இருக்கும்போது எனக்கு டப்பிங் தெரியும். உள்ளேருந்து சவுண்ட் ஒரு மியூசிக் சவுண்ட் வரும். நல்லா இருக்கு, நம்ம படத்துக்குள்ளதான் யாருக்குள்ளதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்புறம் எல்லாத்தையும் போட்டு பார்க்கும்போது சாரோட மியூசிக் தான். ஏன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும் பாட்டு வந்து. ஏன்னா இப்போ கரண்ட் ட்ரெண்டுக்கு இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா வந்திருக்கு நம்புகிறேன். எல்லாரும் கண்டிப்பாக படத்தை பாருங்கள். நவம்பர் 7 படம் ரிலீஸ் ஆகுது. அப்புறம் என்னோட கலரிஸ்ட் பரணிதர், அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நான் ஏதோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம், இப்படி கலர் பண்ணோம், அதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க என்னோட டீமு. அப்புறம் ஜெய்சன் ப்ரோ சவுண்ட் எஃபெக்ட், அப்புறம் லோகேஷ் ப்ரோ எடிட்டர். நான் என்ன கொடுத்தாலும் எடிட் பண்ணிடுவார், சூப்பராக எடிட் பண்ணிடுவார். ப்ரோ நல்லா இருக்கு ப்ரோ, நான் எடுத்த மாதிரி தெரில அப்படிமா. ப்ரோ நீங்கள் தான் ப்ரோ எடுத்தீங்க, நம்புங்க ப்ரோ அப்படின்னு சொல்லுவார் என்கிட்ட. ரொம்ப நல்லா வந்திருக்கு நம்புகிறேன். ரொம்ப நன்றி, தேங்க்ஸ். நவம்பர் 7 மட்டும் எல்லாரும் படத்துக்கு போய் பார்த்துருங்க. நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய சீஃப் கெஸ்ட் எல்லோருக்கும் வணக்கம். நான் கூப்பிட்டதுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. முதல்ல வந்து நான் இந்த படத்தை எனக்கு வாய்ப்பு கொடுத்த பிரபாகர் சாருக்கு நன்றி. அப்புறம் கார்த்திக் சார், டைரக்டர் அலெக்ஸ் பாண்டியன். இந்த படம் எனக்கு என்னென்னா, எல்லா படமே வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஷூட் முடிச்சுட்டு தான் வந்து என்கிட்ட வருது. இப்போது கிருஷ்ணாவும் வந்துட்டு அவர் படம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் நான் அந்த படம் பார்த்தேன். பார்த்ததுக்கப்புறம் எனக்கு வந்து நிறைய வேரியேஷன் இருந்துச்சு. எப்படின்னா, ஒரு வில்லேஜில் ஆரம்பித்து அப்புறம் ஒரு காலேஜுக்கு போகுது படம் வந்துட்டு, அதுக்கப்புறம் வேற ஒரு 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 பேர் உள்ள வராங்க. இப்போ நிறைய விஷயங்கள் இருந்ததுன்னா கொஞ்சம் ரீரிகார்டிங் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் சார் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருந்தேன். முதல்ல சாங் பண்ணிடலாம் அப்படின்னாரு. அப்போ ஃபஸ்ட்டு அந்த விஷுவல் சும்மா ஒரு மாண்டேஜாக நிறைய எடுத்து வச்சுருந்தாரு. அந்த விஷுவல் ஃபஸ்ட்டு வந்து ஒரு லவ் சாங் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் அந்த செல்லாட்டி சாங் தான் ஃபஸ்ட்டு கம்போஸ் பண்ணோம். ஒரு டியூன் தான் அது. அவர் வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்கணும், எங்கேயுமே போர் அடிக்கக்கூடாது அப்படிங்கும்போது அது ஒரு நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணி பல்ல விசாரணை போட்டு வச்சுருந்தேன். வந்து கேட்ட உடனே லாக் பண்ணிட்டார். ஆப்ஷனே போகலன்னு நினைக்கிறேன்ல. ஆமாம். ஸோ வந்து அதே மாதிரி தான் எல்லா சாங்கும் பண்ணணும். ரீரிகார்டிங் எனக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்துச்சு. எப்படின்னா, எனக்கு பிகினிங் தென்மேற்கு பருவக்காட்டிலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு தென்மேற்கு பருவக்காற்றும் விஷுவல் பண்ணதுக்கப்புறம் தான் மியூசிக் பண்ணேன். ஸோ இந்த படமும் அதே மாதிரி தான். ஏன்னா கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப பயங்கரமாக மெனக்கிட்டுருக்காரு. அதாவது நீங்கள் படம் பார்க்கும்போது கண்டிப்பாக சொல்லுவீங்க, அவ்வளோ ஒரு விஷயம் மெனக்கிட்டுருக்காப்புல. அதே மாதிரி நான் சொன்ன நிறைய விஷயங்கள் அவர் வந்து ஒத்துக்கிட்டார். இந்த படம் வந்து சவுண்டாக நல்லா பண்ணணும், ஸோ நல்ல ஒரு இடத்துல பண்ணணும், பாலி அந்த மாதிரி ஒர்க் பண்ணால் இன்னும் கொஞ்சம் படம் நல்லா ஒரு பெரிய படமாக மாறும் அப்படின்றதுக்கு அவர் எதுவுமே ஆட்சேபனை பண்ணலை. அதுக்கப்புறம் கேமராமேன் அவர் வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு அவர் சொன்ன மாதிரி எனக்கு அவர் வந்து கேமராமேன் எனக்கு தெரியாத ஒரு பக்கம் இருந்தாலும், நான் வந்து என் ஸ்டுடியோவில் எப்படின்னா ஒர்க் பண்ணும்போது யாருமே ஃபஸ்ட்டு அலோவ் பண்ணுறது. ஏன்னா டைரக்டர் நானும் நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருப்போம், இந்த மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணலான்ட்டு. இவங்க ஏதாவது எக்ஸ்ட்ரா ஐடியா கொடுத்தாங்கன்னா திரும்ப அதுக்கு உட்காந்து ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணுறதில்ல. நான் வந்து ரீரிகார்டிங் ஃபுல்லாக முடிச்சுட்டு அவருக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் அவரை வந்து நான் வெயிட் பண்ண சொல்லியிருந்தேன். மற்றபடி நான் உங்களுக்கு ஒன்றும் அவாய்ட் பண்ணல பிரகாஷ். ஸோ அதனால் அதை ஆமாம், அதை நீங்கள் வந்து வஞ்சம் தீர்த்துறாதீங்க. ஸோ இந்த படம் உண்மையாகவே ஒரு நல்ல படமாக வந்திருக்கு. ஏன்னா இந்த படம் வந்து நிறைய விஷயங்களை பேசுது, ஒரு இளைய தலைமுறைகளுக்கு வந்து நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்குது. கிளைமேக்ஸில் நீங்கள் படம் பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுவீங்க, ஒரு கருணை இருக்குது இந்த படத்தில் வந்துட்டு. நான் எப்படி அயோத்திக்கெலாம் ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, அயோத்தி நான் இதே மடையில் தான் நான் சொன்னேன்.
இந்த ஒரு குறிஞ்சி பூ பூக்கிற மாதிரி ஒரு படம் அயோத்தி வந்திருக்கு. அதே மாதிரி இந்த படத்துலேயும் ஒரு கருணை இருக்குது. இந்த படத்தை கண்டிப்பாக நீங்களாம் கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா மக்கள்கிட்ட நீங்கள் நினச்சாதான் வந்து இந்த படம்லாம் போயிட்டு சேரும். சின்ன சின்ன படங்கள்லாம் வந்து நீங்கள் நினச்சி நீங்கள் எழுதினாதான் இந்த படம் மக்கள்கிட்ட போய் கடைசி வரைக்கும் போய் சேரும். ஸோ கண்டிப்பாக அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அப்புறம் ஹீரோயின் விட்டுட்டேன். ஸோ வந்து ஹீரோயின் 2 பேரும் வந்து அதாவது எப்படின்னா ஒரு கெமிஸ்ட்ரின்னு சொல்கிறாங்கல்ல, இதில் வந்து ஃபிசிக்ஸே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ 2 பேரும் வந்துட்டு ரொம்ப இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து எல்லா டெஸ்ட்டுமே நல்லா பண்ணியிருக்காங்க. அவர் சாராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து எங்கேயுமே ஆர்டிஃபிஷியல் இல்லை. நான் முதல்ல படம் பார்க்கும்போது ஒரு ரன் த்ரூ பார்க்கும்போது எங்கேயாவது ஆர்டிஃபிஷியல் இருக்கான்னு தான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன். ஸோ அதில் வந்து ரொம்ப அழகாக வாங்கியிருக்காரு வேலை வந்துட்டு. ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப கேஷுவலாக அழகாக பண்ணியிருக்காரு அந்த சில்மிஸ்டம் சிவா. அவரில் நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன். அவரெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. டிஎஸ்ஆர் நல்லா பண்ணியிருக்காரு. சிங்கம்புலி அவரும் ரொம்ப நல்லா பண்ணி, கஞ்சா கருப்பு எல்லாருமே அவங்கவுங்க பாட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் கண்டிப்பாக ஒரு பெரிய படமாக வெற்றி படமாக அமையும். ஸோ அதுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் சினிமாவில் சில நாட்களாக அந்த வில்லை சம்பந்தமான காதல் படம் வருவது கம்மியாக இருந்திருக்கு. அந்த குறையை வந்து இந்த கிருஷ்ணா கதிர்வேலன் திரைப்படம் போகணும்னு நம்புகிறேன். இந்த படம் வந்து எல்லாருக்கும் வந்து எப்படி இருக்குன்னா, நம்ம வீட்டில் உள்ளவங்கள நடக்கிற மாதிரி இயல்பாக இருக்கும், யதார்த்தமாக இருக்கும். ஆனால் இதில் ஒரு வலி நிறைந்த இதை வந்து அடுத்த தலைமுறைக்கு எப்படி எடுத்துகிட்டு போகணுங்கிறத இயக்குனர் அழகாக சொல்லியிருக்காரு. இந்த படத்தை அனைவரும் தியேட்டரில் பார்த்து ஆதரவு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த கிருஷ்ணா கதிர்வேலன் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து இந்த படத்தை பற்றி எல்லாமே எனக்கு ஓரளவுக்கு தெரியும். காரணம் அலெக்ஸ் பாண்டியன் என்கிட்ட பவுடர் ஹரால எனக்கு கூட ஒர்க் பண்ணார். அவர் மூலிமா தான் பிரகத் எனக்கு தெரியும். பவுடரில் கிளாஷ் ஒர்க் பண்ணார், ஹரால ஃபுல்லாக ஒர்க் பண்ணி கொடுத்தார் டிஓபியா. அலெக்ஸ் பாண்டியன் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு டீம் ரெடி பண்ணணும் போது பண்ணணும் அப்படின்ட்டு கடைசி வரைக்கும் அதை முயற்சி பண்ணார். அதே மாதிரி இந்த படத்தில் ஹீரோவாக கௌஷிக் அவரை கொண்டு வரதுக்கு நிக்கில் ஒரு காரணம். அப்போ நான் அலெக்ஸ் பாண்டியன் பேசும்போது இந்த படத்துக்கு ஒரு கதாநாயகன் பார்த்துட்டு இருந்தார். இந்த கதைக்கு இந்த மாதிரி ஒரு ஆள் தேவைன்னும் போது இப்போ நிக்கில் சார்கிட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி அலெக்ஸோட படம் பண்ணுறப்பல இந்த மாதிரி ஒரு கதை வேணும், அதுக்கு ஒரு நல்ல ஹீரோ வேணும் போது இப்போ ஹரால ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தார். அந்த டைம் இதை சொல்லியிருந்தார். எல்லாரும் படம் பண்ணும்போது நிறைய பிரச்சனையோடவும் கஷ்டத்தோடு தான் படம் பண்ணுவோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான கஷ்டங்கள் இருக்கும். அலெக்ஸ் வந்து இதை ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக எடுத்து இந்த மேடைக்கு வந்து உட்கார்ந்துருக்காரு. அதில் அலெக்ஸ் பாண்டியன் அப்படின்னு அவர் சொன்னார். அந்த அலெக்ஸ் பாண்டியனுக்குள்ளே ஒரு பேர் இருக்குது, இன்னொரு பாண்டியன். அது அவரோட நண்பர். ஆக்சுவலாக அவர் இங்கே வரல, அவர் எனக்கு தெரியும். அவர் வந்து தளபதி ரஜினி மம்முட்டி மாதிரி இவருக்கு அவ்வளோ சப்போர்ட்டாக இருந்து இந்த படத்தை இவர் இந்த மேடையில் அவர் இங்கே உட்கார வச்சிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். இந்த படக்குழு அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த திரைப்படமானது எல்லாருமே புதுவே முகமாக நடித்திருந்தாலும் எல்லாருக்குமே புது அனுபவம் தான். திரைப்படத்தை மேல்மேலும் எல்லாரும் பார்த்து ரசிக்குமாறும் ஆதரவு அளிக்குமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலி ரொம்ப நாள் கழிச்சு இது மாதிரி ஃபங்க்ஷனில் மீட் பண்ணுறேன். அண்ட் இங்கே நிறைய பேர் சொன்னாங்க லைக் இது ஒரு சின்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த சின்ன படத்தை இந்த இயக்குனர் வந்து எப்படி தான் பல பேர்கிட்ட சொல்லியிருப்பாங்க அந்த கதையை. நிறைய பேர் வந்து இல்லை சார் இதில் ரிஜெக்ட் பண்ணி ஃபைனலாக ஒரு ப்ரொடியூசர் பிடிச்சிட்டிங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் தான் தேங்க் பண்ணணும். பிகாஸ் இந்த மாதிரி படத்தை வந்து அக்செப்ட் பண்ணி அங்கே வந்து நம்மளை நம்பி ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ ப்ரொடியூசருக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒருத்தருக்கு வந்து ஒரு லைஃப் கொடுத்துருக்கீங்க அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த படம் வந்து கண்டிப்பாக நல்லா வந்திருக்கு, கண்டிப்பாக நிறைய நாள் ஓடப்போகுது. அண்ட் டீமுக்குமே ரொம்ப எனர்ஜெட்டிக்காக பண்ணுறாங்க. எனக்கு வந்து பிரதிபா அவங்க நல்லாவே தெரியும். ஏன்னா ரீல்ஸில் நான் பார்ப்பேன், பயங்கரமாக டான்ஸரு, அப்புறம் இந்த ரேப்லாம் பண்ணுவீங்களே,
பயங்கரமாக எக்ஸ்ட்ராடனரி டேலண்டட் நீங்கள். எனக்கு தெரியும் நீங்கள் ஸ்மால் ஸ்க்ரீனில் பண்ணும்போது நீங்கள் எங்கேயாவது படத்தில் பண்ணுவீங்க அப்படின்னு உங்களை நான் பார்த்துட்டு இருந்தேன். கரெக்டாக பண்ணிட்டீங்க. அண்ட் ஹீரோ சொல்லணும் கௌஷிக்கு. அண்ட் ரொம்ப நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. பார்க்கும்போது தெரியுது அந்த ஃபஸ்ட்டு படம் பண்ண ஒரு தெரியல, அப்படி ஒரு ஹீரோவாக தெரியல, நல்லாவே பண்ணியிருக்கீங்க, கிளியராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. அண்ட் யூஸ்வலாக வந்து சொல்லுவாங்க, இப்போ கூட ஒரு டேரக்டர் சொன்னாங்க, அந்த வெள்ளையாக இருக்காரு எப்படி பண்ணுவார், இதே பிரச்சனை தான் எனக்கும். எங்கே போனாலும் வெள்ளையாக இருக்க வெள்ளையாக, நானும் பல வாட்டியும் நினச்சிருக்கேன் வெள்ளையாக போடுறது ஏன் தப்பா அப்படின்ற மாதிரி. ஆனால் அதே மாதிரி கிரெடிட்டுமே இருக்குது. எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க ஓகே நல்லா ஸ்மார்ட்டாக இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் அதே வந்து டிஸ்அட்வான்டேஜ் என்ன, நம்ம வெள்ளையாக பிறந்தது. ஆனால் எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்குது. யூஸ்வலாக வந்து இங்கே நிறைய பேர் உட்காந்துருப்பீங்க, நிறைய பேர் கல்யாணம் ஆகிருக்கும், குழந்தை பிறந்திருக்கும். ஆக்சுவலி எல்லா குழந்தையும் பிறக்கும் போது எல்லாமே என்ன ஆசைப்படுவீங்க, குங்குமப்பூ வாங்கி கொடுப்பீங்க, வெள்ளையாக பிறக்கணும்னு தான் ஆசைப்படுவீங்க. அதனால தான் வெள்ளையாக இருக்கிறது தப்பு கிடையாது. அந்த கேரக்டரை அவர் எவ்வளோ ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காருன்றது மட்டும் தான் பார்க்கணும். ஒரு கேரக்டர் நம்ம சூஸ் பண்ணுறோம், ஆக்டிங்காக அவர் எப்படி என்ன டெலிவர் பண்ணுறாரு, அந்த கேரக்டராக இருக்காரா, அது மட்டும் நம்ம பார்த்துட்டு நம்ம லைக் அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணணும், வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நானும் அந்த இடத்துல இருக்கனால நான் அது கேட்கணும்னு நினச்சேன், வேறு எதுவும் இல்லை. அண்ட் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் வந்து எப்படி வந்தேன் அப்படி கேட்டிங்கன்னா, நான் போகிற போக்கில் நம்ம ரகுநந்தன் அண்ணன் வந்து எனக்கு ரொம்ப பழக்கம். ஆக்சுவலாக அந்த பழக்கத்தில் வந்து தம்பி எங்கே இருக்க அப்படின்னாரு. நான் போயிட்டுருக்கேன் அப்படி சொன்னேன். உடனே இங்கே வாங்க, ஒரு லேபில் வாங்க, ஒரு ஒர்க் இருக்குது அப்படின்னாரு. இன்னும் ஒர்க்குன்னு பார்த்தா இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனில் எனக்கு கூப்பிட்டு வச்சிருக்காரு. ஆக்சுவலி ஆனால் அவர் பயங்கரம், நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தெரியும். ஆனால் ஒரு குழந்தை அவர். ஆனால் அவர் பயங்கர காமெடி பண்ணுவார். நாங்கள் வந்து எங்களுக்கு பயங்கர ரேப்பாக இருக்கும். 1 hour ஃபோன் பேசுவோம், ஃபுல்லாக ஃபன் பண்ணுவார். ஸோ ரகுநந்தன் சார் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த டிஓபிலாம் ரொம்ப டிஓபி எடிட்டர் ரொம்ப யங்ஸ்டராக இருக்காங்களே, அவர் உங்கள் கிளாஸ்மேட் தான் நீங்கள். அதனால் பயங்கர சில் டைப். அதனால் நீங்கள் வெளியில் உட்காரோண்ணா தைரியமாக உள்ளே போகலாம். சார் என்ன சார் என்ன பண்ணுறீங்க அப்படி போயிருங்கல்ல. ஸோ அதனால் அந்த ஒரு பழக்கம் வழக்கம் சொல்லி எனக்கு 10 வருஷமாக தெரியும். நான் ஒரு படம் பண்ணேன். ஆக்சுவலி அதுலேருந்து தான் எனக்கு பழக்கம் அண்ணனை. ஸோ நம்ம ஒரு படம் பண்ணும்போது என்னாச்சுன்னா, நம்ம இயக்குனர் வந்து வித்தியாசமான ஒரு இயக்குனர், நல்ல இயக்குனர் நம்ம சார். அப்போது ஸோ இல்லை அது பேர் சொல்கிறேன். அதாவது சார் வந்து நிறைய மெலோடி, இப்போ எல்லாமே ஒரு ஃப்ரெஷ்ஷாக நிறைய சாங் கொடுத்துருக்காங்க, பார்த்துருப்பீங்க மெலோடிலாம். அது அந்த வில்லேஜ் டைப்பில் வந்து மிரட்டிடுவார். அது ஃபோக் நம்பர் 1 இருக்கும் உள்ள. அது நம்ம படத்தில் வந்து ஒரு பாட்டு நம்மளுக்கு ஒன்று போட்டு கொடுத்துருக்கா அப்படி நம்ம இயக்குனர்கிட்ட. அப்போ அவர் சார் வந்து பார்த்துட்டு, இல்லை சார் எனக்கு இந்த மாதிரி தான் ஒரு பாட்டு வேணும் அப்படி கேட்டிருக்காரு. ஒரு படத்தை ரெஃபரன்ஸ் காட்டி, இதே மாதிரி தான் வேணுமா, இதே தான் வேணுமா கன்ஃபார்மா அப்படி கேட்டு என்ன பண்ணுங்க, சரி போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படி சொல்லிட்டு மறுநாள் கூப்பிட்டோன்னே அதே சாயலில் ஒரு பாட்டு போட்டு கொடுத்துட்டாரு. அந்த ஆளப்பாறை ஆளை தானே அதே சாங்கு. ஸோ அது மாதிரி நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது பண்ணி கொடுப்பாரு. ஒரு டேரக்டர், மியூசிக் டைரக்டர், அதாவது டேரக்டரோட மியூசிக் டைரக்டர் அப்படி சொல்லலாம். அண்ட் தேங்க்ஸ், லைக் என்னோட வாழ்த்துக்கள் இந்த டீமுக்கு. கண்டிப்பாக அந்த படம் வந்து வெற்றி படமாகும். அண்ட் நிறைய ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு எப்பவுமே இந்த மாதிரி ஒரு சின்ன படமாக பண்ணிட்டா ஸ்க்ரீன்ஸ் கிடைக்காது. ஸோ ஒரு நம்மளுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துட்டு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ரிலீஸ்க்கெலாம் வருவோம், அங்கே ஒரு சப்போர்ட் ஃபேக்டர் ஒன்று நடக்காது. கண்டிப்பாக இந்த மாதிரி டீமுக்கெலாம் நீங்கள் ஸ்க்ரீன்ஸ் கொடுங்க. கண்டிப்பாக நல்லா தான் இருக்குது படம். பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவும் குறையா சொல்ல மாட்டீங்க. பிக்சரைசேஷன் சரி, கேமரா ஒர்க்கு சரி, டேரக்டரும் நல்லா டெலிவர் பண்ணியிருக்காரு. நல்ல ஆர்டிஸ்ட் இருக்காங்க 2 பேருமே. ஸோ அதனால் நல்ல வாய்ப்பு கொடுங்க. உங்களுக்கும் வந்து சக்ஸஸ் பண்ணுறது என்னோடய வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்.